காவேரி பூம்பட்டினத்தில் சாவகர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே கூடியிருக்கிறார்கள். அங்கே மெய்ப்பொருள் பலவற்றை பேசுகிறார்கள். அப்போது ஒளி பொருந்திய தோற்றத்தோடு ஒரு சிறிய கை வடிவம் பெற்று அந்த கை கருமையானதாகவும் கருங்குரங்கின் விரல்களை கொண்டதாகவும் அமைய வானவர்கள் தேவர்கள் தோற்றத்தோடு ஒருவன் வந்து இறங்குகிறான். அவன் மெய்ப்பொருளை தெளிவுற அழகுற எடுத்துரைக்கின்றான். சாவகர்கள் எல்லாம் கூடி அவருடைய பேச்சை கேட்டு வியந்து தாங்கள் யார் என்று வினவுகிறார்கள். உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு குரங்கு கை அமைந்தது என்று அவனிடம் கேட்கிறார்கள். அவன் ஒரு கதையை சொல்லத் தொடங்குகிறான். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கள். முன்னொரு காலத்தில் எட்டி என்ற பெயருடைய சாயலன் ஒருவன் வாழ்ந்தான். அவனும் அவனது மனைவியும் பட்டினி நோன்பிகள் பலருக்கும் உணவை அளித்தார்கள். அப்படி உணவை அளிக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தின் ஊடே மாதவ முதல்வன் ஒருவன் உணவருந்த வந்தான். அவனுக்கும் அங்கே உணவு வழங்கப்பட்டது. அவன் உணவருந்தியதற்கு பின்னர் சாயலனின் மனைவி அவனிடம் ஆசி வாங்குவதற்காக சென்று அவனை வணங்கி தம் தீவினைகள் தீர்வதற்கு அருளுமாறு வேண்டினான். அப்பொழுது அங்கே வாழ்ந்து வந்த ஒரு குரங்கு ஓடி வந்து அந்த மாதவ முதல்வனின் கால்களை தொட்டு வணங்கி பின் ஓடி சென்று அவன் தூக்கி எறிந்த எச்சில் இலையில் இருந்த எஞ்சிய உணவை உண்டு அதிலிருந்த நீரை குடித்து மகிழ்ந்து அந்த மாதவ முதல்வனின் முகத்தை பார்த்தது. அதனை பார்த்து உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த மாதவ முதல்வன் அந்த குரங்கின் மீது அன்பு கொண்டு குரங்கின் செயல் கண்டு மகிழ்ந்து அதனை அழைத்து அதன் கைகளை பிடித்து அந்த பெண்ணிடம் ஒப்படைத்து, அம்மா, உன் தீவினைகள் எல்லாம் தீரும். இந்த குரங்கினை உன்னிடம் அடைக்கல பொருளாக ஒப்படைக்கின்றேன். இந்த அடைக்கல பொருளை நீ பாதுகாக்க வேண்டும். உன் மக்களுள் ஒருவராக இந்த குரங்கினையும் நினைத்துக்கொள். உன் மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது இந்த குரங்கிற்கும் கொடு. உன் தீவினைகள் எல்லாம் அழியும் என்று அக்குரங்கினை பிடித்து அடைக்கல பொருளாக அந்த பெண்ணிடம் ஒப்படைக்கிறார். அன்று முதல் அந்த பெண், அந்த தாய் அக்குரங்கையும் தன்னுடைய மகனாக நினைத்து போற்றி வளர்க்கிறாள். மகனுக்கு உணவு கொடுக்கின்ற போதெல்லாம் அந்த குரங்கிற்கும் உணவு கொடுக்கின்றாள். வயோதிகம் அடைந்த குரங்கு ஒரு நாள் இறந்து விடுகிறது. குரங்கு இறந்து விட்டாலும் தன் மகனுக்கு உணவு கொடுக்கின்ற போதெல்லாம் அந்த குரங்கு உயிருடன் இருப்பதாக நினைத்து அந்த குரங்கிற்கும் உணவு படைக்கிறாள். இறந்து போன குரங்கு மத்திம தேசத்திலே வாரணவாசி என்ற ஊரிலே ஒரு மன்னனுக்கு மகனாக பிறக்கிறான். சிறந்த தோற்றமும் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானமும் பெற்று விளங்கி 32 வயது வரை வாழ்ந்து தான தர்மத்தில் சிறந்தவனாக விளங்கி பின் உலக வாழ்க்கையை நீத்து விடுகிறான். அவ்வாறு உலக வாழ்க்கையை நீத்துவிட்ட அந்த மன்னனின் மகன் அவன் செய்த தான தர்மங்களின் விளைவாக தேவர்களின் வடிவை பெறுகிறான். அவ்வாறு தேவர்கள் வடிவை பெற்றுவிட்டாலும் முன்னொரு காலத்தில் தான் ஒரு குரங்காக பிறந்திருந்து அடைக்கல பொருளாக ஒரு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த தாய் தான் மரணமடைந்ததற்கு பிறகும் இறந்து போனதற்கு பிறகும் தனக்கு உணவிட்டு வந்ததை நினைத்து அதனால் மகிழ்ந்து அன்று அடைக்கல பொருளாக ஒப்படைக்கப்பட்டதை
எப்பிறவியிலும் என் நிலையிலும் அந்த நன்றியை மறந்துவிடக்கூடாது என்று நினைத்து வானவனாகிய தேவர் வடிவம் பெற்றவன் தன் கையில் ஒன்றை குரங்கு கையாக மாற்றிக்கொண்டான். அந்த குரங்கு கைதான் இந்த குரங்கு கை. அன்று குரங்காக பிறந்திருந்த நான் தான் இன்று உங்கள் முன்னால் வானவனாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று அந்த சாரணர் கூறினார். அதனால் மாதரி, தீவினை தீர்வதற்கு வழி அடைக்கல பொருளை பாதுகாப்பது. கண்ணகியை உன்னிடம் அடைக்கல பொருளாக ஒப்படைக்கின்றேன். கண்ணகியை நீ பாதுகாக்க வேண்டும். அதனால் நீ பிறவிகள் தோறும் நினைவு கூறப்படுவாய். உன் தீவினை அகலும். கண்ணகி உன் மகளைப் போல பார்த்துக்கொள் என்று கூறி கவுந்தியடிகள் கண்ணகியை மாதரியிடம் அடைக்கல பொருளாக ஒப்படைக்கிறார்.